ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ எல்லாமே நான் பார்க்க போகிறோம். நான் வந்து த்ரோன் ஆஃப் சைடில் எபிசோட் 167 தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ வரது முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லைக் போட்டுவாங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் ரைட் பக்கம் திருப்பினீங்கன்னா வந்து ஹைப் கொடுக்குற மாதிரி பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோட் என்ன நினச்சி சின்ன கிளான்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அதோட முடிச்சுட்டு இந்த எபிசோட் ஸ்டார்டிங் பண்ணுங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ட்ராகன் சொல்லிட்டு இருக்கு, எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து பார்த்தா அந்த ஸ்டோனை எடுப்ப நீ சாக போடா அப்படின்ட்டு அதனோட அட்டாமிக் பர்த்தை வந்து அட்டியாக இருக்க ஹீரோ அதையும் தான் பார்க்கலான்னு சூப்பர் டிஃபென்ஷியல் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்தா அதனோட அட்டாக் ரிவர்சல் அப்படின்ற டெக்னிக்லாம் அது அடிச்ச அட்டாக் அதுக்கு திருப்பி அடிக்க கொஞ்சம் தூக்கி அடிச்சுட்டு போகுது இடத்துல ஹீரோ சொல்கிறான். ஸோ இப்போ வந்து இந்த ஷீல்டால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அட்டாக்கையும் திருப்பி அடிக்க முடியுது, ரொம்பவுமே அற்புதமாக இருக்குன்னா உடனே அதை ட்ராகன் எந்திரிச்சு போகுது. அப்போ ப்ராஃபஸியில் சொன்னது உண்மையாகிருச்சு, அந்த ஸ்டோனுக்கான ஒரிஜினல் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்க. நீ இந்த ஸ்டோனை ப்ராஃபஸின்னு சொல்ல வர அப்படின்னு கேட்டுருக்க. இல்லை, நான் சொல்கிறது உங்களை தான் ப்ராஃபஸின்னு சொல்கிறேன். ப்ராஃபஸி சொல்லப்பட்ட மாதிரியே அந்த ஸ்டோனை உபயோகப்படுத்துகிற கடவுளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் ஒன் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல ஹீரோ யோசிச்சு போகிற இடத்துல ஸோ இந்த எதிர்காலத்தை இந்த மக்களோட எதிர்காலத்தை வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கீங்க எனக்கு புரியுதுன்னா. வெளியே பக்கம் இந்த பொண்ணா சிஷியாக கத்திட்டு இருக்கா, தயவு செஞ்சு அந்த ஸ்டோன் கொடுவானா, நீங்கள் மட்டும் வாங்க கிங்னு அழுதுகிட்டு இருக்கா. அந்த இடத்த திடீர்னு கொய்யால பயங்கரமான லைட்டு பார்த்தீங்கன்னா வந்து பில்லர் மாதிரி வானத்தை நோக்கி அடிக்க. எல்லாருமே என்ன லைட் இது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த ஒளியினால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயம் பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதனால தான் லைட் அப்படி இருக்கு என்னன்னு தெரியல யோசிச்சிருக்கேன். அந்த இடத்துல டார்க்னஸ் வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல டார்க்னஸ் வரும், அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா குணமாகிட்ட நேரத்தில் இது எல்லாத்துக்குமே காரணம் கண்டிப்பாக நம்ம வந்து எல்ஃப் கிங்காக தான் வந்து இருப்பார். அவர் தான் டார்க்னஸை கொண்டு வந்திருக்காரு. எல்ஃப் கிங் வாழ்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் தலைவணங்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஹீரோக்கு. இந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த நேச்சர் கிளான் பார்த்தீங்கன்னா வந்து வந்துகிட்டு இருக்கா. அந்த இடத்துல டார்க்னஸும் வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இதை பார்த்துன்னு எப்படி இது வந்து இரவாகுது. அப்போ அந்த ஹெல்ப் கிளான்ல யாரோ ஒருத்தர் அந்த ரூயன்ஸோட அதை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த இடம் பாதியில் நின்றுச்சு. அந்த இந்த இருட்டாகிறது எப்படி இந்த இரவாகிறது எப்படி பாதியில் நின்றுச்சு, இந்த டார்க்னஸ் எப்படி நின்றுச்சு, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இருக்கா. அந்த இடத்துல நம்பவே முடியாது யாரும். ஸோ இந்த இடத்துல யாராலையும் நம்ப முடியாத ஒரு சினாரியோ பாருங்க. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சினாரியோ பார்ப்பேன் நான் எதிர்பார்த்துருக்கா. பாதி சூரியனும் பாதி டார்க்னஸும் இரவும் கலந்த மாதிரி இருக்கிறதுல எப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஹீரோவும் அந்த டிவைன் டிராகன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சினாரியோ கிரியேட் பண்ணுறாங்க. இதில் ஹீரோ சொல்கிற இடத்துல ரெண்டு கிளானுக்கும் தேவையான சினாரியோ நம்ம வந்து உருவாக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பிரச்சனையே வராதுன்னா நீங்கள் உண்மையிலே வந்து நினைக்கிறீங்களா இப்படி ஒரு சினாரியோ உருவாக்குனதுனால கண்டிப்பாக இது எல்லாத்தையும் உங்களோட விதி மாறினா கண்டிப்பாக அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரெண்டு பேருக்கும் தேவையான சினாரியோ கொடுத்தாச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனால் எனக்கு இது முடியும்னு தோணலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்மீர் அந்த இடத்துல வந்து கிங்னு ஒரு குட்டி பொண்ணு ஹீரோ எழுந்திருக்கா. அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஹேரை வந்துட்டு ஹீரோ தடுத்துருவா. என்னாச்சுன்னா இந்த இடத்துல ஹீரோ கண்ணில் பார்த்துன்னு சரியா அடிச்சிடான். என்ன அங்கே வாடுறது ஒவ்வொரு இனமும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்த கொண்டு குவிச்சுக்கிட்டு என்னடா நடக்குதுங்க, திரும்ப ஏன்டா உங்களோட அடிச்சுக்கிறீங்க ஹீரோவும் சரியா அடிச்சிடான். எப்படி இது நடந்துச்சு, திரும்ப எப்படி உங்களோட விதி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து வந்துச்சு அப்படின்ட்டு ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அந்த சொல்லிட்டு இருக்க இடத்துல எப்பவுமே சொல்கிறேன், இந்த இடத்துல நேச்சுரல் நான் சொல்கிறேன், அதில் டார்க்னஸை கும்பிட்றேன் நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவனோட கோடால் இறக்கி வந்து சிசியோட இருந்து நெஞ்சு இந்த கழுத்திலே குத்திட்டு இருக்க. அவர் சொல்கிற இடத்துல நீங்களும் கண்டிப்பாக சாக போறீங்க அப்படின்ட்டு அவளுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் சீன் அந்த சீன் திரும்பவுமே வந்து சமன் படி நேரத்தில் எதில் ஹீரோ நிற்கிறான். என்ன தான் இங்கே நடக்குது, என்ன பண்ணாலும் ஏன் இங்கே வந்து இதனோட முடிவு வந்து இப்படி நடக்குது. ஸோ எனக்கு இப்படி என்ன தான் பண்ணுறது, எப்படி உங்களோட விதியை மாற்றுறது. ஸோ நான் எந்த கிளான் பக்கம் வந்து நான் வந்து சினாரியோ உருவாக்கினாலும் கண்டிப்பாக இன்னொரு கிளான் அடிக்க தான் போகுது. ரெண்டு பேருக்கு நான் வந்து உருவாக்குறது வந்து ரெண்டு பேருக்கு சமமாக வந்து இருக்கணும். என்ன தான் நான் பண்ணுறது அப்படின்னு ஹீரோ குழப்பமாக யோசிச்சுட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ இந்த ட்ரையல் எதை வந்து எனக்கு வந்து உணர்த்த விரும்புது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருந்ததில்ல. சரி ஓகே, கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கே வந்துட்டு அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து திரும்பவும் அந்த நெருப்பால் பார்த்தீங்கன்னா எலிச்செல்லாம் எரிஞ்சுக்கிட்டு அந்த நேச்சரெல்லாம் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருக்கா. அதே மாதிரி நம்ம சிசி சின்ன பொண்ணாக இருப்பா பார்த்தீங்களா, அவளும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் கிங் இது வந்து என்னால் வந்து ஹீல் பண்ண முடியல எனக்கு வலிக்குதுன்ற அவளுக்கு வந்து அழுதுட்டு இருக்க அந்த இடத்துல. நீ கவலைப்படாத, இந்த டைம் நான் எல்லாத்தையும் மாத்திரம் அப்படின்னு திடீர்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ட்ராவல் பண்ணி அந்த நேச்சர் கிளான் வந்து அவங்கள ஹீரோ விட்டு போனதுக்கப்புறம் கொண்டுச்சு பற்றியா அந்த கிராமத்தில் அங்கே வந்து ஹீரோ வந்து போயிடறான். அந்த இடத்துல நேச்சர் கிளான் இப்போ தான் அந்த சிசி அவங்க அம்மா கொள்ளுவாங்களா அந்த சீன். இந்த இடத்துல சிசியும் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சர் கிளான் கொள்ள வந்துருக்கு. அவங்க அம்மா காப்பாற்றுறதுக்கு அப்போ தான் குறுக்க வருவாங்க. அந்த இடத்துல அம்மா அப்படின்ட்டு சிசி கத்த போக திடீர்னு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவனுக்கு இருக்கிற கோபத்தில் அந்த வெப்பனை வந்து திருப்பி அடிப்பான் பாருங்க. அடிக்க அந்த நேச்சர் கிளான்
திருச்சிட்டு போக ஆரம்பிக்கிற அந்த இடத்துல ஹீரோ பார்த்துனது நம்ம கிங் வந்துட்டாரு, கிங் அவங்களும் சுற்றி கத்திக்கிட்டு வந்துட்டு அந்த இடத்துல உடனே ஹீரோ ரூயின் ஸ்டோனை வெளியெடுத்து கொஞ்சால பவர் ரிலீஸ் பண்ணுவாம இருக்கா. 2 கிளானை சேர்ந்து தூக்கி அடிக்கப்படுறாங்க அந்த இடத்துல யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துல ஹீரோ கையில் வந்து இது வந்து ரூயின் ஸ்டோன் அப்படின்ட்டு 2 பேருமே ஷாக் ஆகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் சொல்லியிருக்கு அந்த இடத்துல ஒரு வழி இருக்குது, நீங்கள் 2 பேருக்குமே எனிமி ஆகிடுங்க, 2 பேரையும் வந்து நீங்கள் வில்லன் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களை எதிர்க்க 2 பேரும் ஒன்றா சேருவாங்க அப்படின்னு அந்த டிவைன் டிராகனும் ஹீரோவும் ஐடியாவும் அந்த ஐடியோ கொடுத்துருக்க. ஹீரோ கண்டிப்பாக எல்லாரும் மனசுலேயே நான் வந்து என் மேலே கோபத்தை வர வைக்கிறேன், அதுக்கு என்ன பண்ண தெரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிராகனே வந்து கூட சேர்த்துருவோம். அந்த இடத்துல அந்த டிராகனும் பறந்து வந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கு, அதனோட பவர் தாங்க எல்லாரும் எந்திரிக்க முடியல, அந்த ஃபோர்ஸ் ரொம்ப கொட்டூரமா இருக்கு. அந்த இடத்துல ஹீரோ சொல்லிருக்கு அந்த இடத்துல இன்னையிலிருந்து உங்க எல்லாருக்குமே நான் தான் கிங், நான் மட்டும்தான் கிங், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் என்னோட காலுக்கு வந்து கீழே தான், நீங்க எல்லாருமே அடிமைங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா உனக்கு நாங்கள் அடிமையா இருக்க முடியாது அப்படின்ட்டு இந்த இடத்துல நேச்சர் டான்ஸ் அந்த கைடுனை பத்தினா அட்டாக் பண்ண வர. ஆனா அதெல்லாம் வந்து ஹீரோ அசால்ட்டா தட்டி விட்டுறான். அந்த இடத்துல அந்த டிராகனை பார்த்தீங்கன்னா சுற்றி மிரட்டி அமுச்சு விட்டுருக்கு. இந்த இடத்துல இப்போ வந்து ஹீரோ வந்து இவங்க எல்ஃப் மனசுல பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து வில்லன்மே தெரியாம அந்த கிங்குன்ற பதவியை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து விட்ட மாதிரி வந்து அவங்களுக்கு தெரியுது. ஸோ ஹீரோ இப்போ வந்து பொதுவாக எல்லாத்துமே பெரிய வில்லன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்ஃப் கிளான் தனியாக ஓடிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேச்சர் கிளான் வருது, 2 பேரும் சண்டை போட போறான்னு கொஞ்சம் இரு அப்படின்ட்டு சிசின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல கைடுனா வந்து நம்ம வந்து ஒன்று சேர்ந்துடலாம், ஒன்று சேர்ந்து அவங்களை எதிர்ப்போம் அப்படின்ற சொல்லிட்டு ஒத்துக்க 2 கிளானுமே எவ்வளோ நாள் கொன்று குவிச்சுக்கிட்டு இருந்தால் 2 கிளானுமே ஒன்றா சேர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒன்றா சேர ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து 2 கிளானும் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா இடத்துல ஹீரோ எதிர்க்கிறதுக்கு அப்புறம் தான் வந்துருக்கு. அந்த இடத்துல சொல்லிருக்க அந்த இடத்துல எல்ஃபிங் உன்னோட ஆட்சி முடிவந்துச்சு, இதுக்கப்புறம் உனக்கு இல்லை நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம், உன்னோட கொள்ள வந்திருக்கு, எல்லாம் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் எல்லாருமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்ஃப் டார்க் எல்ஃபும் சரி நேச்சர் 2மே வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் நான் வந்து ஃபியூச்சர் வந்து மாற்றிட்டேன், இதுக்கப்புறம் யாரையும் கொல்ல மாட்டாங்க. இப்போ என்னோட க்ளோன் பாடியை மட்டும் இங்கே விட்டுட்டு நான் கொஞ்சம் வெளியே வந்தால் போதும், இந்த க்ளோனை கொண்டுட்டா அப்புறம் இந்த எல்லா சினிமா மாதிரி இவங்களோட ஃபியூச்சர் நல்லபடியாக மாறும்னா அந்த இடத்துல அவனோட கோடாலி கழுத்துக்கிட்டு இருந்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம கட்டச்சி அந்த விதியை வந்து திடீர்னு ஒரு பவர் வந்து ஹீரோ திரும்ப அதனோட உடல் மேலேருந்து டிஸ்ட்ராக்ஷன் சீடு பார்த்தா வெளியே வந்துட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னே இந்த பேரழிவு ஏன் திரும்ப வந்து வருது அப்படின்னு ஹீரோக்கு ஒன்றுமே வந்து புரியல. ஸோ ஹீரோக்கு ஒன்றும் புரியாம இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா நேச்சர் இது வந்து பேரழிவின் விதை, இது வந்து மொத்த உயிர்களை அழிச்சிடும், இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னா அது டிவைன் டிராகனுமே புரியல. ஸோ சூசனவனுக்கு என்ன நடக்குது, எப்படி இந்த விதை திரும்ப வருது, இந்த டிஸ்ட்ராக்ஷன் எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இதுக்கப்புறம் யாராலையும் உயிர் தப்பிக்க முடியுதுன்னு சொல்லி இந்த டிராகன் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா முடியாமல் வந்து அவங்க பவர்ல இழந்துருக்காங்க. ஸோ ஹீரோக்கு ஒன்றும் புரியல, நான் என்ன பண்ணாலும் ஏன் இந்த பேரழிவு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த ட்ரையல் இது கிரியேஷனை பற்றின ட்ரையல் கிடையாது, ஒரு விஷயத்தை உருவாக்கத்தை பற்றினா அந்த விதை கிட்டத்தட்ட உலகத்தை அழிக்கிறதுக்கான ஃபார்மேஷனே போட்டு நேரத்தில் எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஹீரோ டிவைன் ஷீல்டு வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணுறா சுற்றி ஹீரோன்னு சொல்கிற அந்த இடத்துல. ஸோ இவர் ஏன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாருன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கா. ஸோ ஹீரோ இப்போ தான் நினைக்கிறேன் அந்த இடத்துல எனக்கு இப்போ தான் கொஞ்சம் புரிய வருது, இந்த கிரியேஷன் இந்த ட்ரையல் மொத்தமே கிரியேஷனுக்கானதில்ல, இது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் அழிவுக்கான ட்ரையல். இது நான் எத்தனை முறை இவங்களோட ஃபியூச்சரை மாற்றி இவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை மாற்றணும் அப்படின்னா ட்ரை பண்ணணும், கடைசி வரைக்கும் இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னா இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த எல்ஃபி நடிக்கிறார். ஸோ இவர் நம்ம ஃபியூச்சரை மாற்ற வந்திருக்காரு அப்படின்னா நமக்காக இப்படி எவ்வளோ இருக்கு. இப்போ தான் வந்து ஹீரோட உண்மையான உருவம் பார்த்தீங்கன்னா வெளியே வருது, ரிங்கு ஒட்டஞ்ச உடனே இப்போ தான் எல்ஃபிக்கு புரியுது அப்படின்னா இவர் வந்து எங்கள் எல்லாரையும் காப்பாற்ற இங்கே வந்து வந்திருக்காரு, நம்ம ஃபியூச்சர் எல்லாத்தையும் மாற்றி நல்ல வழி எனக்கு வந்து காட்ட வந்திருக்காரு. இவரை போய் நான் வந்து தப்பாக நினச்சிட்டேன், நாங்கள் எல்லாருமே பெரிய தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு இப்போ தான் இவளுக்கு புரியுது. உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த கடவுள் தான் அப்படின்னு நம்ம ஹீரோனத்தில். ஸோ தயவு செஞ்சங்களை வந்து மன்னிச்சிருங்க கிங், நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவ்வளோ அழுதுகிட்டு இருக்கா. இடத்துல ஹீரோ வந்து நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு என்னதான் இது வந்து ஒரு ட்ரையலாக இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மக்கள் அவங்க கூட நான் வந்து கஷ்டத்தில் இருந்திருக்கேன், எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு நான் கூட இருந்திருக்கேன், அவங்க இவ்வளோ நல்ல வழிகளை வந்து அனுப்பிச்சிருக்காங்க, கண்டிப்பாக இவங்களுக்கு நான் நல்ல வாழ்க்கை வந்து தரணும், இது என்னதான் இந்த ட்ரையல் இதை பற்றிலாம் தாண்டி இவங்க கண்டிப்பாக வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு ஹீரோ வெறி கொண்டு இது எல்லாத்தையுமே ஒரு வழி இந்த டிஸ்ட்ராக்ஷன் சீடை நான் அழிக்கிறேன் அப்படின்னு வெறி கொண்டு இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சீடை அழிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்க. உடனே பின்னாடி இருந்துட்டு அவருக்கு கண்டிப்பாக நம்ம வந்து உதவியாகணும்ட்டு இருக்கிற எல்லாரோட பவர் இந்த இடத்துல வந்து எல்ஃப் கிளான் சரி நேச்சர் கிளான் அவங்க எல்லா பவருமே ஹீரோ தந்துக்கிட்டு இருக்க. ஸோ ஹீரோ கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா
அவனோட பவர் வந்து போட்டிருக்காங்க ஹீரோ வச்சுக்கிறான் எப்படியாவது இந்த நான் சீடை வந்து அழிச்சாகணும். எனக்கு இப்போ வந்து ஃபைனலாக வந்து புரிஞ்சு இந்த இடத்துல அழிவுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல ஆரம்பம். ஸோ டிஸ்ட்ராக்ஷனும் சரி கிரியேஷனும் சரி ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான். அப்படின்னா என்னோட இந்த டிவைன் ஆர்டிஃபேக்ட் ஷீல்டு, ஸோ இந்த ஸ்டோன் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இது வந்து சூப்பர் டிவைன் ஆக்டிவேட்ஸ் ஆயிடுச்சு. இது டிஃபென்ஸ் மாடலில் இது ஒரு அழிக்கக்கூடிய வெப்பன் அப்படின்ட்டு ஹீரோ புரிச்சா ஒய்யாலா அந்த வெப்பனோட சொல்லிட்டு இந்த இடத்துல டிவைன் பிளாஸ்ட்னு அந்த வெப்பன் அந்த ஷீல்டை வச்சு அடிப்பான் பாருங்க ஒரு அடி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிராகன் கத்திக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இந்த சூஸ் அண்ட் ஒன் யாராலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ரூலை மாற்ற முடியாது. அந்த இடத்துல பேரழிவின் விதை வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வேர்ல்டு வந்து அழிஞ்சாகும். இதுதான் வந்து விதி, அதை யாராலையும் மாற்ற முடியாது சொல்லிட்டு உடனே ஹீரோ வந்து சொல்ல இடத்துல என்னோட மாஸ்டர் ஒரு டைம் வந்து சொல்லியிருக்காரு காடி இல்லைன்னு அவர் சொல்லியிருப்பாரு பாருங்க. இந்த இடத்துல ரூல்ஸுங்கிறது அதை மீறதுக்காக தான் போடப்பட்டது அப்படின்ட்டு கொய்யால வந்து பாஸ்ட்ல நம்ம தலைவன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த டீமன் காடை போட்டு கொஞ்சம் பொழந்திருப்பாரு பாருங்க. இந்த இடத்துல அழிவின் கடவுள் அந்த சீனை காட்டுறாங்க. இந்த இடத்துல கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன் கொய்யால டிஸ்ட்ரக்ஷன் சீனை ஹீரோ துண்டத்துல ஒட்டச்சி போட்டுருவோம். அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு உண்மையிலே சாதிச்சிடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வார்த்தை வாய்ஸ் இந்த நொடியிலேருந்து இந்த உலகத்தோட ஃபியூச்சர் வந்து மாறுது. இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் உயிர்கள் சந்தோஷமா வாழணும். இந்த இடத்துல நேச்சர் பிளான் பார்த்துட்டு இவர் வந்து எல்ஃப் கார்டு கிடையாது, இவர் வந்து ரூயன் கார்ட்ஸ் இந்த சூரியனின் கடவுளா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ரூயன் கார்டு அப்படின்ட்டு வணங்குறானுங்க. இந்த இடத்துல ரொம்பவுமே நன்றி, எங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை கொடுத்தோம். அந்த இடத்துல நீங்கள் வந்து வெற்றிகரமாக இந்த ட்ரையலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இடத்துல கிரியேஷன் ட்ரையலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ஹீரோவோட அவனோட கையில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிரியேஷனுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல எல்லாரும் பிறகு திடீர்னு எல்ஃபு கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு இணைஞ்சு கேதராகி வருது. இடத்துல நீங்கள் வந்து இந்த எல்ஃபோட முழு நம்பிக்கையை பெற்று அவங்களுக்காக போராடினதில் உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு ரிவார்டுனா இதில் அடிஷ்னல் ரிவார்டு கூட கிடைக்குமானா கண்டிப்பாக உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்ஃபோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்குது. அடிஷ்னல் ரிவார்டு தான் எல்ஃபோட ஹார்ட் அப்படின்னு ஹீரோ வாங்கி பார்க்க இதனோட ஆரா என்னோட ஃபர்னஸோட லிட்டில் ஃபேரிஸ் அவரோட ஃபர்னஸ் லிட்டில் ஃபேரி ஞாபகம் இருக்கும். டீமன் கார்டு எம்பரர் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த லிட்டில் ஃபேரி ஃபர்னஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இறந்த நிலைக்கு வந்து போயிடுச்சு, இறந்துருச்சுன்னே சொல்லிடல அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக இந்த ஹார்ட்டை இது கொடுத்தனா கண்டிப்பாக இது ரெக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் இருக்கா. நீங்கள் வந்து இந்த ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கிரியேஷன் ட்ரையலை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அடுத்த எட்டினிட்டி ட்ரையல் அப்படின்னு இருக்கா. அடுத்த ட்ரையலுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து போயிடறான். ட்ரையல் ஆஃப் எட்டினிட்டி அப்படின்ட்டு வந்து டைட்டில் இந்த இடத்துல அந்த இடத்துல ஹீரோவும் இந்த இடத்துல உள்ளே போயிட்டு இருக்க. நீங்கள் வந்து எட்டினிட்டி ட்ரையலுக்குள்ளே வந்து வந்துட்டீங்க. இந்த எட்டினிட்டி ட்ரையல் ரொம்பவே ஈஸியானது. நீங்கள் வந்து எட்டர்னல் ரிங்கை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்டேட் பண்ணால் அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா எட்டர்னல் ஏஞ்சல் அப்படின்ற ஒருத்தர் வரா. அவளும் பேசியிருக்க இந்த இடத்துல இந்த ட்ரையல் ரொம்பவே சிம்பிளான விஷயம் மனுஷா. ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் வந்து வந்திருக்க அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா 9th லெவலும் உய்யால 3rd ஸ்டேஜில் இருக்கா. உடனே டைட்டில் கார்டு எட்டினிட்டி அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல அவளும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹீரோ நினைக்கிறான் அந்த இடத்துல இது கண்டிப்பாக வந்து சிம்பிளாக இருக்காதுன்னா அவளும் எக்கச்சக்க அட்டாக்க நம்ம ஹீரோ மேலே அனுப்புறதோடு அந்த சீன் அத்தாட கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ரூயன் வேர்ல்டு அந்த வேர்ல்டில் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல என்னாச்சு எங்கே போயிட்டாரு நம்ம கிங் அப்படின்னு பேசுவேன். கொய்யால பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக டிமென்ஷன் ஒட்டைய ஆரம்பிச்சிட்டு உள்ளேருந்து கோயில ஆஸ்டின் கிரிஃபின் தலைவர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருக்கு. அந்த இடத்துல ஆஸ்டின் கிரிஃபின் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த இடத்த பார்த்துட்டு கோயில ஒரே சொடக்கு தான் அந்த இடத்துல இந்த உலகத்தையே கோயில பாதி ஒட்டச்சு விட்ற நேரத்தில். ஸோ வெளியே வந்து ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டஞ்ச போன அந்த டிஸ்ட்ராக்ஷன் சீட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா ஒன்றா உருவாக்கிட்டு இருக்க நேரத்தில் அவர் சொல்கிற நேரத்தில் சரி ஓகே என்னோட பவரில் இன்னும் கொஞ்சம் கெயின் பண்ண வேண்டியதான், இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் என்னோட ஃபுல் பவரை கெயின் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு அவரு பார்த்தா அந்த ஸ்டோனை பார்த்து அந்த விதையை சாப்பிட அவரோட பவர் முன்னோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி கொஞ்சம் பேக்ரவுண்டில் ஆஸ்டின் கிஃப்டோட 9 தலை கர்ஜிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல அவரு சொல்லிருக்காரு இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகு பிரதர், உனக்காக நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த சீனில் ஒரு விஷயம் நல்லா பாருங்க. ஸ்ட்ராங் ஆங்க பிரதர் அப்படின்ற மாதிரி பிரதர் சொல்லி ஆஸ்டின் கிரிஃபின் சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹாயுங்கிறது வந்து நம்ம ஹீரோட மவுண்ட்டு, அதுக்கு முன்னாடி இருந்த உருவம் அதுக்கு முன்னாடி இருந்த மெமரிஸ் தான் ஆஸ்டின் கிரிஃபின். அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ ஹாயுவோட மெமரிஸும் சரி ஆஸ்டின் கிரிஃபினோட மெமரிஸும் சரி ஒன்றா ஒரே இடத்துல ஆஸ்டின் கிரிஃபினாக இருக்குது. அதனால தான் ஆஸ்டின் கிரிஃபின் அவர் பவரையும் இந்த பக்கம் கேதர் பண்ண வந்து திரும்ப வந்து அவர் பவர்ஃபுல்லாக வந்திருக்காரு. ப்ளஸ் பிரதர்னு கூப்பிட்டாலே வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஹாய் தான் பிரதர்னு கூப்பிடலாம். ஸோ பார்க்கலாம் அதுக்கு அடுத்த எபிசோட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியும். நெக்ஸ்ட் எபிசோடு தரமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் ஹீரோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ட்ரையல் கேட்டே வந்து வந்துடுவான், அடுத்த ட்ரையலே வந்து ஜெயிச்சிருவான். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எப்படி இருக்குன்னு. யாரெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே பை பை. இந்த வீடியோ எதாவது முடிச்சா லைக் பண்ணிட்டு போங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க.
போங்கயா.